ஹே ஆல் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் தஸ்லி கிரியேட்டிங். டுடே நம்ம கிளாஸ் 9th பார்க்க போகிறோம். 9ல் என்ன அப்படின்னா பேட்ச் ஒர்க் தான். பேட்ச் ஒர்க் ரொம்பவே ஈஸியானது தான். பேட்ச் ஒர்க் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து போடுற இந்த மாதிரி ஆரி ஒர்க் கிளாத் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே ஒரு கிளாத் ஆட் பண்ணி நம்மளாம் ஒரு டிசைன் க்ரியேட் பண்ண போகிறோம். வாங்க இப்போ வந்து நம்மளாம் ஏதாவது ஒரு டிசைன் வரைஞ்சிக்கோங்க. இப்போ நான் வந்து பாட்டில் மூடி வச்சு ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் காயின் வச்சு இல்லை வந்து சர்க்கிளோ ஸ்கொயரோ அந்த மாதிரி நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் போட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு ஷேப் ஒன்று வரைஞ்சிட்டேன். அதுக்கு மேலே தான் இப்போ நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். இதுக்கு மேலே வந்து நான் வந்து ஜர்தோசியில் ஸ்டிச் போடலாம். நம்ம எப்போவுமே பேசிக் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அந்த ஸ்டிச் போட்டுக்கலாம். நீடில் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 0.45 mm தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற நீடில் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது பர்ஃபெக்டாக செட் ஆகுதோ நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த லைன் மேலேயே நான் வந்து ஸ்டிச் போடுறேன். பாருங்கள், பொறுமையாக பண்ணுங்கள், ஒன்றும் அவசரம் இல்லை. இப்போ வந்து இதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். கொஞ்சம் நீங்கள் வந்து பொறுமையாக பண்ணுங்கள். ஒரு வேளை உங்களுக்கு ஜர்தோசி சிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டிச்சை கலட்டிட்டு ஃபஸ்ட்லேருந்து போடுங்க. நான் அதை ஆல்ரெடி நான் ட்ரா பண்ணியிருக்க இந்த டிசைன் மேலே ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. உங்களுக்கு நான் இன்னும் சொல்லி கொடுக்கல. ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் செக்ஷனில் இருக்கிறதால உங்களுக்கு சொல்லித்தரல. இப்போ எண்டு நாட் போட்டுரும் அப்படின்னா டிசைனை வந்து மறுபடியும் பிரிக்க முடியாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பிரிச்சுட்டு போடுறதுனால உங்களுக்கு நான் இன்னும் எண்டு நாட் சொல்லி கொடுக்கல. அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நம்மளுடைய மெயின் ப்ராசஸ் இருக்குது. நெட் கிளாத் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் நெட் கிளாத்லேயே அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். காட்டன் கிளாத்னா கூட ஓகே தான், வேறு எந்த கிளாத்தும் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ஆரி ஒர்க் கிளாத், அந்த கிளாத்தில் போடுற டிசைன் வந்து நம்மளுக்கு மேலே தெரியும் போது நம்மளால் ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். இப்போ வந்து நான் இந்த டிசைனை சுற்றி ஃபஸ்ட்டு பின் பண்ணிக்கிறேன். நெட் கிளாத் வச்சு பின் பண்ணும்போது உங்களுக்கு நகராமல் இருக்கும், ஈஸியாகிடும் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு. நீங்கள் பாட்டுக்கும் அழகாக ஒர்க் பண்ணிடலாம் அந்த மாதிரி பின் பண்ணும்போது. இல்லை அப்படின்னா கிளாத்தை ஒரு சைட் பிடிச்சிக்கணும், ரொம்ப கஷ்டப்படணும். அதுக்காகத்தான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒயிட் கலரில் கிளாத் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து எந்த நெட் கிளாத் கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் போட்டுருங்க, ஈஸியாக ஆகிடும். ஆனால் நெட் கிளாத்தை தவிர வேறு எதுலையும் போடாதீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த டிசைன் மேலேயே போடுங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் நெட் கிளாத்லேயும் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டேன். பாருங்கள், ஸ்டிச் போட்டு முடிக்க போகிறேன். இதுலேயும் நான் வந்து எண்டு நாட் போட்டுப்பேன், தான் கொஞ்சம் நகராமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எண்டு நாட் போட்டு முடிச்சிடுவேன். இப்போ எண்டு நாட் போட்டு முடித்ததுக்கப்புறம் இதை ஃபுல்லாகவே, இந்த கிளாத்தை ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். நான் எப்படி கட் பண்ணுறேனோ அந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த பெல் பின் எல்லாத்தையும் கழட்டிக்கு ஓரமாக வச்சுட்டு இப்போ வந்து நம்மளுடைய கட்டர் இருக்குது இல்லையா, கட்டர் வச்சு கட் பண்ணுங்கள். கத்திரிக்கோல் கூட யூஸ் பண்ணாதீங்க. கத்திரிக்கோல் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு நிறைய கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பத்திலாம் வச்சு சில பேர் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. ஸ்டார்டிங்கில் இந்த துணிலாம் ஹோல் விழுந்துடும், அப்புறம் நல்லாவே இருக்காது இந்த டிசைன், பார்த்துக்கோங்க. அதனால் நீங்கள் கட்டர் வச்சு பொறுமையாக கட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பயமாக இருக்க மாதிரி இருக்கும், அப்புறம் போக போக பழகிடும். இப்போ இதுக்கு மேலே வந்து நான் டிசைன் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து சுகர் பீட்ஸ் வச்சு பண்ணாலும் ஓகே தான். இந்த மாதிரி 5 mm 10 mm பீட்லாம் லோட் பண்ணிங்களாலும் சரி தான். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மாதிரி லோட் பண்ணிக்கோங்க.
பாருங்கள், இப்போ நான் ஃபுல்லாகவே லோட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கும் அவுட்புட்டு. நம்ம என்ன டிசைன் வேணாலும் பண்ணிக்கலாம், அது நம்மளோட சாய்ஸ் தான். கொஞ்சம் ஆனால் பார்த்து பொறுமையாக மட்டும் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.